அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் சிங்கப்பூரில் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே போல் ஒரு சில பேர் 13 மாதம் சிங்கப்பூரில் அவசியம் இருந்திருந்தால் மட்டும்தான் இந்தியா லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் இந்தியா லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு 2 மாதம் தான் ஆகுது, 4 மாதம் தான் ஆகுது, அல்லது 6 மாதம் தான் ஆகுது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் உங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க் பெர்மிட் வேலிட் அவசியம் 13 மாதம் இருக்கணும். அதாவது 2 வருஷம் பெர்மிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய